இந்த வீடியோவில் நம்ம ரட்சிப்பை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். பல நபர்களுக்கு இந்த ரட்சிப்பை பற்றி தெளிவாக புரியறதில்ல. ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா, முடிக்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும், அனலைஸ் பண்ண முடியும். ஓகே. பல நபர்களுக்கு ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியாததற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பாவம்னா என்ன அப்படிங்கிறதே முதலாவது அடிப்படையாக புரியறதில்ல. ஸோ ரட்சிப்பை பற்றி முதலாவது புரிஞ்சுக்கிறதுக்கு பாவத்தை பற்றி முதலாவது நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வேளை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி வச்சுக்கோமே. நீங்கள் பாவின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஏன் பாவி அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா, நான் பாவம் செய்கிறேன், அதனால் நான் பாவி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு அவங்களே அவங்க பார்ப்பாங்க. அதாவது ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் இதெல்லாம் பாவம், இது பாவம், இது பாவம், இது பாவம்னு சொல்லி நம்ம நிறைய பாவங்கள் சொல்கிறோம். இந்தந்த பாவத்தை நான் செய்கிறனால நான் பாவியாக இருக்கிறேன், கடவுளுடைய பார்வையில் நான் பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்கிற உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் பாவம் செய்கிறதுனால நீங்கள் பாவியாகலை, மாறாக நீங்கள் ஏற்கனவே பாவியாக இருப்பதுனால பாவம் செய்கிறீங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்காக, நீங்கள் பாவம் செய்கிறதுனால நீங்கள் பாவியாகலை, நீங்கள் பாவியாக தான் இருக்கிறீங்க. அதனால தான் அந்த பாவ நிலை பாவ செயல்களாக வெளிவருது. முதலாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய பாவ நிலையை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இந்த பாவ நிலையோடு தான் பிறக்கிறாங்க. நம்ம இப்படி பார்க்குறதுல உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ தான் நாம் அந்த பாவம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். நாம் இந்த பாவ செயல்கள் அடிப்படையில் நம்ம பாவத்தை நம்ம பார்க்கும்போது அதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒப்பீட்டளவில் நம்மளை பாவிகளாக நம்ம கருதுவோம். அதாவது நான் அடிப்படையில் நான் மனசுக்குள்ளே கொஞ்சம் நல்லவன் தான். ஆனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில பாவங்களெல்லாம் நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பல நபர்களுக்கு அவர்களை பற்றின அந்த கண்ணோட்டம். அதாவது அவர்களே அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அதாவது நான் நல்லவன் தான், நான் மனசுக்குள்ளே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லவன் தான். ஆனால் எனக்கிட்ட ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அதனால் நான் பாவி ஆயிடுறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களே அவங்க பார்ப்பாங்க. இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நான் அவங்க அளவுக்கு பாவி கிடையாது, நான் பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய பெரிய பாவிகளாக இருக்காங்க, நான் அவங்க அளவுக்கு பாவம் செய்யலை, நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பாவங்களே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்த்து மற்ற ஒரு சில நபர்கள் பெரிய பாவிகள் அப்படின்னு சொல்லியும் நம்மளை பொதுவாக நம்ம ஒப்பீட்டளவில் நம்ம குறைவான பாவிகள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நினைப்போம். பொதுவாக நம்ம ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு சில சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஆட்களை பற்றிலாம் நம்ம பேசும்போது அவங்கெல்லாம் மகா பெரும் பாவிகள், சினிமா நடிகைகள்லாம் பேசுனீங்கன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவிகள் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அவங்க அளவுக்கு நான் ஒரு பெரிய பாவிலாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை நம்ம மனசுக்குள்ளே வருது அப்படின்னா, நம்ம இந்த பாவம் அப்படிங்கிறத செயல் அடிப்படையில் பார்க்குறோம். அதாவது நாம் பாவம் செய்கிறதுனுடைய அடிப்படையில் நம்ம பார்த்து நம்ம பாவம் நம்முடைய பாவின்னு சொல்லி நினைக்கிறனால தான் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா நபர்களும் என்ன பாவம் செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிற அடிப்படையில் கடவுள் மனுஷனை பாவியாக பார்க்கல, மாறாக அவன் பிறக்கும் பொழுதே பாவ நிலையில் அவன் பாவத்திற்கு அடிமையாக பாவ நிலையில் தான் பிறக்கிறான் அப்படிங்கிறது தான் வேதாகம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா சுட்டு காட்டுது. இந்த பாவ அடிமைத்தனம் அப்படிங்கிறது எங்கே உண்டாச்சு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் முதலாக ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன கனியை சாப்பிட்ட பொழுது கடவுள் படைத்த அந்த மனுக்குலத்தை பாவம் அப்படிங்கிற அந்த ஒரு நோய் பாதித்தது. அந்த நோய் அப்படிங்கிறது ஒரு பரம்பரை நோய் மாதிரி, இந்த பரம்பரை நோய் மாதிரியான பரம்பரை நோய் தான் அது. எப்படி அந்த ஆதி பெற்றோரை அது பாதித்தனால அது பரம்பரையாக அதிலிருந்து பிறந்த எல்லா மனுக்குலத்தையும் அது பாவிகளாகவே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த உலகத்தில் பிறந்தாங்க. நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பாவத்தை பார்த்த விதத்திற்கும் ஒரு சில நேரங்களில் பழைய ஏற்பாடு பாவத்தை பார்த்த விதத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் நம்ம தொடக்கத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு தன்னுடைய மனதிலே பார்த்துட்டானாலே அது அவன் விபச்சாரம் செய்தாயிட்டு. நீங்கள் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிறவன் திட்டுறவன் கூட கொலை செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ
கடவுள் எதை பார்க்குறார் அப்படின்னா, ஆட்டிடியூடை பார்க்குறார், மனசை பார்க்குறார். கடவுள் செயலை பார்க்கல, மனசை பார்க்கிறார். நீங்க ஒருவேளை அந்த பாவ செயலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் அதை சிந்தித்தாலே அது பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளுடைய பார்வையிலே அது அதை செய்ததற்கு இணையான பாவமாகத்தான் கருதப்படுகிறது. அப்போ பிரச்சனை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இருதயத்தில. நம்ம வேதாகமத்தில நம்ம பார்க்கும்போது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது பழைய ஏற்பாட்டில் உள்ள சங்கீத புத்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்போ நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதுதான் வேதாகமம் சொல்றது. நல்லவங்க கடவுளுடைய பார்வையில் நல்லவன் சொல்லி யாருமே கிடையாது. எல்லோரும் முழுமையான பாவிகள் தான். கூடின பாவி, குறைஞ்ச பாவின்லாம் கிடையாது. கடவுள் செயல் அடிப்படையில் தீர்ப்பதில்லை, மாறாக நம்முடைய நிலை அடிப்படையில் தான் கடவுள் தீர்க்கிறார். நம்முடைய நிலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாம் பிறக்கும் போதே இந்த உலகத்திலே பாவிகளாக பிறந்தோம், பாவ நிலையிலே பிறந்தோம். நாம் என்ன நல்லது செய்கிறோம், என்ன கெட்டது செய்கிறோம் அப்படிங்கிறதுல அதை அளவிட்டு பார்த்து, நல்லது அதிகமாக செய்கிறவன் அதிக நல்லவன், அதிக பாவம் செய்கிறவன் அதிக பாவி அப்படிங்கிற அடிப்படையில் கடவுள் பார்ப்பதில்லை. மாறாக நம்முடைய பாவ நிலையை கடவுள் நமக்கு பார்க்குறார். இப்போ இது ரொம்ப முக்கியமானது. இதை நாம் உணர வேண்டும். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்ததுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். பல்வேறு காரணங்களுக்காக நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறோம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கலாம், அதனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி வந்திருக்கலாம். அல்லது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கலாம், அதனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கலாம். இப்படி பலவிதமான காரணங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து பல நபர்களை தம்மண்டையாக அழைக்கிறார். ஆனால் அது ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து எனக்கு இதை செஞ்சார், அதனால் நான் அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா மிக மிக தவறானது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் குதிரையில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்து அவரை சந்திக்கும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா, பொத்துன்னு குதிரையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. குதிரையிலேருந்து கீழே விழுந்து அப்புறம் எழும்பி அப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு பின்னால் என்ன செய்கிறார் அப்படின்னா, பவுல் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்போது ஒருத்தர் பவுல்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் குதிரையிலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்தேனா ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி அவர் சொல்லுவார் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு நகைச்சுவைக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டவர் பவுலை குதிரையிலேருந்து கீழே தள்ளினார், ஆனால் அது அவரை ரட்சிக்கலை. மாறாக அந்த குதிரையிலேருந்து கீழே தள்ளது எதுக்காக அப்படின்னா, அட்டென்ஷன், அந்த அவரை நோக்கி அந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக. அப்போ பவுலுடைய கவனம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புது. அதற்கப்புறமாக பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் தன்னுடைய பாவ நிலையை உணர்கிறார். தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து அதன் பிறகாக அவர் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதைத்தான் அவர் எல்லா கடிதங்கள்லையும் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம உணர வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய பாவ நிலை. நம்முடைய பாவ நிலை, என்னுடைய இருதயம் நான் என்னுடைய பிறப்பின் அடிப்படையிலேயும் என்னுடைய பாவ நிலையிலேயும் கடவுளுடைய பார்வையிலே நான் முழுமையான பாவியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நம்ம கிறிஸ்துவனிடத்திலே போக முடியும். ஏன்னா இப்போ என்னுடைய பாவ நிலையை நான் உணர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன புரியும் அப்படின்னா, என்னுடைய பாவ நிலை எனக்கு புரிகிறது. அடுத்ததாக இந்த பாவ நிலைக்கு அப்படின்னு சொல்லி என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதும் எனக்கு புரியுது. என்னால் எதுவுமே செய்ய முடியாது இந்த பாவ நிலைக்கு. நானே என்னை மீட்டுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வேற ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாதுன்னா, எனக்காக மீட்கும் பொருளை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்படிங்கிற நிலையில் கிறிஸ்து மாத்திரமே சிலுவையிலே நம்முடைய பாவ நிலைக்கான பரிகாரத்தை செய்து முடித்தார். அவருடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர் நமக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார் அப்படிங்கிறத நாம் அதை உணரும் பொழுது, எனக்காக கிறிஸ்து இதை சிலுவையிலே செய்து முடித்தார் அப்படிங்கிறத உணர்ந்து, என்னுடைய பாவ நிலையை மாற்றுவதற்காக அவர் இதை செய்தார் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். நம்ம யோவான் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நிக்கோதேமோட கூட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ நிக்கோதேமுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு பைபிளில் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
நீ மறுபடியும் பிறக்கணும். அப்போ நிக்கோதேமு கேட்குறார், நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? எனக்கு வயசாயிருச்சு. நான் திரும்பவும் என் கூட அம்மா வயித்துக்குள்ள போயிட்டு நான் திரும்பவும் பிறக்க முடியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. நான் வந்து சரீர பிரகாரமான பிறப்பை பத்தி நான் பேசல. நான் வந்து ஆவிக்குரிய மறுபிறப்பை குறித்து பேசுகிறேன். இல்லையா? ஸ்பிரிச்சுவல் ரீபர்த். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அது எப்படி நான் மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, அவர் பின்னால் வந்து விசுவாசத்தை குறித்து பேசுறாரு. யோவான் 3:16 அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். அதனால இந்த வசனத்தை நான் சொல்லணும்னு நினைக்கல. யோவான் 3:16 நமக்கு நல்லா தெரியும். தெரியலனா அதை எடுத்து வாசித்துக்கோங்க. அதற்கு பின்னால வந்து அவர் சொல்றாரு, எப்படி வனாந்திரத்திலே வந்து அந்த சர்ப்பம் மோசேயினாலே உயர்த்தப்பட்டதோ, அதே வண்ணமாக மனுஷகுமாரனும் ஒரு நாள் மரத்திலே உயர்த்தப்படுவார். அதை விசுவாசிக்கிறவங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க, மறுபிறப்படைவாங்க அப்படின்னு சொல்றார். என்ன சம்பந்தம்? ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். வனாந்திரத்தில் இந்த மக்கள் பாவம் செய்கிறாங்க. கடவுள் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறாரு. பாம்புகளை வந்து கடிக்குது. அதனால் மக்கள் சாகுறாங்க. மோசே கிட்ட ஓடி வராங்க. ஐயோ மோசே நாங்கள் சாகுறோமே அப்படிங்கிறாங்க. மோசே கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார். கடவுள் சொல்கிறாரு, நீ வெங்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை பாம்பை செஞ்சு ஒரு கம்பில் மேலே தூக்கி வச்சிரு. அதை பார்த்து பாம்பு கடிப்பட்டவன் அதை பார்த்தான்னா பிழைச்சிக்கும் அப்படிங்கிறார். எப்படி ஒரு மருந்து பாருங்க இல்லையா? பாம்பு கடிப்பட்டு ஒருத்தன் ஓடி வந்தால், நீ வெங்கலத்தில் கடவுள் சொல்லியிருக்காரு, அந்த வெங்கலத்தில் ஒரு பாம்பு இருக்குல்ல, அதை பார்த்தானா பிழைச்சிக்குவே அப்படிங்கிறார். ஒரு மருந்தும் கிடையாது, அதை பார்த்தா போதும் அப்படிங்கிறார். இப்போ 2 விதமான மக்கள் அங்கே இருந்திருப்பாங்க. ஒன்று, என்னடா இவன் ஒரு பாம்பு கடின்னு சொல்லி வந்தால் அந்த இதை போய் பார்க்க சொல்கிறான், அதை பார்த்தா பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை நம்பாத ஒரு கூட்டம் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் சொல்லியிருக்கிறார். பாம்பை பார்க்கறதில்ல விஷயம், அதை பார்க்க சொன்னது யாரு? கடவுள். அப்போ அங்கே என்ன இருக்குதுன்னா, கடவுளுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அதை வந்து வேலிடேட் பண்ணுது. ஓகேவா? ஆண்டவருடைய வார்த்தை அதை உயிருள்ளதாக என்ன செய்ய, அது அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. அப்போ யாரெல்லாம் பாம்பு கடிச்ச உடனே கடவுள் சொல்லியிருக்கிறாரு, அந்த பாம்பை நம்ம பார்த்தோன்னா பிழைச்சிக்குவோன்னு சொல்லியிருக்கிறாரு வெண்கல சர்ப்பத்தை அப்படின்னு சொல்லி அதை நம்பிக்கையோடு யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்துருப்பாங்களோ அவங்கெல்லாம் பிழைச்சிருப்பாங்க. யாரெல்லாம் அவநம்பிக்கை அவங்க கிண்டல் அடிச்சுக்கிட்டு அதை பார்க்காம இருந்திருப்பாங்களோ அவங்களாம் செத்துருப்பாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, விசுவாசம்தான். ஆண்டவருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. எனவே நான் அதை நம்பி கடவுள் என்ன சொன்னாரோ அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி செய்வேன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் தூக்கப்பட்டார். அதை நாம் நம்பணும். அப்போ உங்களுடைய மறுபிறப்புக்கு, உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு, மறுபிறப்புக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு காட்டுறது எதை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை. அப்போ நம்ம முதலாவது உணர வேண்டியது நம்முடைய பாவ நிலை. நான் பிறவியிலே பாவியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவ நிலையை உணர்ந்து, என்னுடைய பாவத்திற்காக என்னால் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத அறிந்து, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை நோக்கி பார்த்து, இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே அந்த பாடுகளையும் எனக்கு வரவேண்டிய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பரிகார பலியாக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து எனக்கான பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத நான் நம்பும்போது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். ஸோ இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். முதலாவது, நீங்கள் உங்களுடைய மனதிலே அடிப்படையிலே பிறவியிலே நீங்கள் ஒரு முழுமையான பாவி அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? இது வரைக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் நம்ம கிறிஸ்துவனிடத்திலே போக முடியும். அப்படிப்பட்ட பாவியாக தன்னை உணர்கிறவர்களுக்கு தான் கடவுள் ரட்சிப்பை வந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய பாவ நிலையை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்க, வேதாகமம் சொல்லுது. அடுத்ததாக இந்த பாவ நிலைக்கு உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மூணாவது, இந்த பாவ நிலைக்காக கிறிஸ்து மாத்திரமே, இந்த உலகத்தில் வேற யாரும் எதுவும் செய்யலை, கிறிஸ்து மாத்திரமே சிலுவையிலே இந்த பாவ நிலையை மாற்றுவதற்காக பரிகார பலியாக அவர் சிலுவையிலே பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பாவ நிலைக்காக அவரை நீங்கள் நம்பும்போது, சிலுவையிலே அவர் அதை மன்னித்து விட்டார் அப்படிங்கிறத நம்பும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாக மாறுறீங்க. நான் பல விஷயங்களை மனசில் இருந்து தான் பேசியிருக்கிறேன். ஒரு அர்ஜெண்ட்டான ஒரு மோடில் தான் இப்போ நிறைய வீடியோஸை போட்டுட்ருக்கிறேன். பின்னால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் தெளிவாக முக்கியமான வேத பகுதிகள் எல்லாம் எடுத்து ரட்சிப்புனா என்ன, விசுவாசம்னா என்ன, பல விஷயங்களை வந்து அடிப்படையான விஷயங்களை பின்னால் இந்த சேனலில் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் பேசின இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத
அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை நான் சொன்னதை வைத்து நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். வேறு என்னென்ன விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. பின்னால் வர நாட்களில் நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு பல வீடியோக்களை போட்டு உங்களுக்கு விளக்குறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சகோதரர்களே. நன்றி.